கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் கொடிஷியா அருகில் உள்ள ஜேஆர் ரெசிடென்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் கணபதி ராஜ்குமார் தலைமை வகித்தார். மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள், துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா செந்தில், பொருளாளர் எஸ்எம்பி முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் 4/11/2022 அன்று கணபதி பழைய சத்திசாலையில் நடைபெறவுள்ள மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு விளக்க பொதுக்கூட்டம் குறித்து விளக்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் கீழ்காணும் தீர்மானங்களை முன்மொழிந்தார். ஹிந்தியை தீவிரமாக திணிக்க வேண்டும் என்று அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற நிலைக்குழு குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அளித்துள்ளதாக செய்தி வெளிவந்தவுடன் இந்தியாவிலேயே முதலமைச்சராக கழக தலைவர்தான் அதை எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிட்டார். இது தொடர்பாக மாநிலம் முழுவதும் 15/10/2022 அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பிரதமருக்கு முதலமைச்சர் 16/10/2022 அன்று கடிதம் எழுதி இந்த அறிக்கையை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தமிழக மக்களிடையே விளக்கிடும் வகையிலும் அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழு அறிக்கையை ஏற்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தியும் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் வருகிற 4/11/2022 வெள்ளிக்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் பழைய சத்திசாலை கணபதி அருகில் தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெறவுள்ள இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக கழக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன், எக்ஸ்எம்பி, மதுரை சாதுராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அது சமயம் கோவை மாநகர் மாவட்ட திமுக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மேயர், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், அணிகளின் துணை அமைப்பாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள், பாக முகவர்கள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது என்றார்.